ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பேஸ்மெண்ட்டில் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா. பேஸ்மெண்ட் உள்ள இன்னர் வால் அது எதுக்கு தேவையா, அது தேவை அப்படின்னா எந்தெந்த இடத்துக்குலாம் தேவை, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, மண் நிரப்பும் போது என்னென்னலாம் கவனிக்கணும், அது மாதிரி ஒரு மண் நிரப்பதோட கேல்குலேஷன் எப்படி பண்ணணும், நம்மளோட குவான்டிட்டி எவ்வளவு தேவை அப்படின்னு எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் பேஸ்மெண்ட் சம்மந்தமான அந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு எதாவது பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதாக இருந்தாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெரும்பாலானோட கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வந்து மண் கொட்டக்கூடிய ஏரியா தானே, அங்கே எதுக்கு நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணி வீணாக மெட்டீரியல் செலவு, லேபர் சம்பளம், அது மாதிரி வீணான செலவு எதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா நம்ம ஒரு பேஸ்மெண்ட் வைக்கோம் அப்படின்னா மினிமம் நம்ம வந்து 4 அடி ஹைட்டுக்கு வைப்போம். ஸோ 4 அடிக்கு நம்ம வந்து இன்னரை ஃபுல்லாக நம்ம வந்து பூசணும் அப்படின்னா, ஒரு ரூஃபோட ஹைட் நம்ம ஒரு 10 அடிக்கு வைக்கோம்னா அதில் ஒரு 40% செலவாகிறது, பிளாஸ்டிங் ஒர்க் செலவாகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிங்கன்னா அவ்வளோ செலவாகும். ஸோ அவ்வளோ செலவு பண்ணி அதில் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறது உள்ள இன்னர் வாழ போகிறோம் அப்படின்னு கேட்காங்க. ஏன்னா நம்ம அது தேவையில்லாத செலவு தான். நம்ம மண்ணு கொட்ட போகிறோம், அது எந்த விதமான ஃபினிஷிங்கும் நம்ம பண்ண போகிறதில்ல, எந்த விதமான பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறதில்ல, அது யாரும் போய் பார்க்கவும் போகிறதில்ல. அது ஜஸ்ட்டு நம்ம மண்ணை கொண்டு போய் மேலே பிசிசியை போட்டு முடிக்க போகிறோம். அதில் நம்ம வந்து இது வரைக்கும் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணாங்களா? பண்ணவே இல்லை. அது வந்து தேவையில்லாத செலவு. இது வந்து நான் போடுற வீடியோவில் பூரா வந்து எனக்கு பர்சனலாக வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜில் பூரா இதுதான் வருது. இது வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத விட அது நம்ம பண்ணுறதுக்கான காரணங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நம்மளே வந்து ஒரு யூகிச்சுக்கலாம், நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத. முதல் வந்து நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பிரிக்குக்கு இடையில பூரா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்பாக இருக்கும். அந்த கேப் வழியாக நம்ம வந்து மண்ணை நிரப்பி தண்ணியை ஊற்றி கன்சால்டேட் பண்ணல அந்த தண்ணி பூரா வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிடும். ஸோ வெளியேறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கன்சால்டேட் ஒழுங்காக நடக்காது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசிசி எல்லாம் போட்டு மேலே வந்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மண் இறங்குறதுக்கான அந்த பிசிசி ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால அந்த கேப்பை பூரா அடைக்கிறதுக்காண்டி நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறோம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்து. அந்த வால் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வால் வந்து பிடிமானம் வந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும், அதோட லைஃப்பும் அதிகமாக இருக்கும். மூணாவது ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா அந்த மண் அரிப்பை வந்து இது வந்து தடுக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாயில் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாக வர்ற அந்த மண் அரிப்பை வந்து பிளாஸ்டிங் ஒர்க் வந்து தடுக்கும். இதே இது பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் வந்து சாயில் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செங்கலை பூரா அந்த மண் வந்து அரிச்சிடும். சரிங்களா? இதை தடுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த 3 ரீசன் தான். இந்த 3 ரீசனும் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வேணுமா? இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் பிரச்சனை இல்லை, என் பில்டிங்கோட லைஃப் எனக்கு குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இந்த மாதிரி இறங்கினாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பிசிசியை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிடுவேன், இதனால் இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு பின்னாட்களில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போதைக்கு எனக்கு செலவு குறைஞ்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா பிளாஸ்டிங் ஒர்க் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மண் வந்து கொட்டையில் நம்ம என்ன கவனிக்கணும், மண்ணை சாயில் வந்து ஃபில் பண்ணையில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மண்ணை வந்து நம்ம வந்து இப்போதே இது சாயில் வந்து நல்ல லூஸ் சாயிலாக இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து 3 லேயராக நீங்கள் வந்து சாயிலை வந்து கன்சால்டேட் பண்ணலாம், இல்லைனா 2 லேயராக கன்சால்டேட் பண்ணலாம். 3 லேயர் 2 லேயர்னால் என்ன அப்படின்னா, முதல் ஒரு லேயரில் வந்து நம்ம வந்து மண்ணை நிரப்பி தண்ணியை ஊட்டி இறக்கிட்டு அடுத்து ஒரு காயை விட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டு நம்ம தண்ணியை ஊட்டி இறக்கணும் அப்படின்னா இது வந்து இறங்காது. இது நல்ல ஒரு நல்ல சரல் வந்து நல்ல கடிமண்டாக உள்ள சரல், கிணத்து சரல், அந்த மாதிரி சரல் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இறங்காது. அந்த மாதிரி சரலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே லேயர்லேயே நம்ம வந்து போட்டு கன்சால்டேட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று நம்ம வந்து சாயில் அள்ளி நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போடையில கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இதில் தான் பெரும்பாலும் தவறு பண்ணுறது என்ன அப்படின்னா சாயில் வந்து அந்த லெவலுக்கு போட்டுதாங்க, அடுத்து நம்ம வந்து தண்ணியை ஊற்றி இறக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயில் வந்து இறங்கிடுது. நல்லா இறங்கணுன்னா கீழேருந்து மறுபடியும் மண் அள்ளி 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 மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து சாயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 1/2 அடி உயரத்துக்கு நம்ம அதிகமாகவே அள்ளி
போட்டதில் தப்பு இல்லை. மிச்சம் வந்தால் கூட நம்ம கீழே அள்ளி போட்டுடலாம். ஆனால் கீழே இருந்து நீங்கள் மேலே சமைக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான வேலைப்பாடாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா மண் எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறது தான். சரிங்களா? நீங்கள் அக்யூரேட்டாக மண்ணை கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரூமையும் நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். ஒரு தோராயமான கணக்காக நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் எப்படி அப்படிங்கிறத. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 சதுரடி வீடு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 1000 சதுரடிக்கு நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டு பேஸ்மெண்ட் வைக்கும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு ஒரு 4 அடி ஹைட்டுக்கு நம்ம வைக்கும் அப்படின்னா 1000 × 4 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4000 கன அடிக்கு நம்மளுக்கு வந்து ஏரியாவுக்கு நம்மளுக்கு வந்து மண் போடணும். ஸோ அந்த 4000 கன அடிக்கு நம்மளுக்கு வந்து மண் தேவை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எத்தனை யூனிட் மண் தேவை அப்படின்னா 40 யூனிட்டுக்கு நம்மளுக்கு வந்து மண் தேவை. சரி, இவ்வளோ தான் கணக்கு. இதே பேஸ்மெண்ட் 4 அடி இல்லாமல் நான் 5 அடி வைக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5000 கன அடிக்கு மண் தேவை. அதோட தோராயமான யூனிட் எவ்வளோ அப்படின்னா 50 யூனிட். சரிங்களா? இது 3 அடின்னு நமக்கு வந்து 30 யூனிட். ஸோ இது வந்து ஒரு ரஃப் கேல்குலேஷனு. இதே மாதிரி உங்கள் ஏரியாவுக்கும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1000 இல்லாமல் ஒரு 600 சதுரடிக்கு தான் நீங்கள் வந்து மண் கட்டுறீங்க. பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ஒரு 5 அடி வைக்கிங்க அப்படின்னா 600 × 5 600 × 5 அப்படின்னா உங்களுக்கு வந்து 3000 கன அடிக்கு. அந்த மாதிரி அதோட யூனிட் எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 யூனிட் மண் இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு தோராயமான கணக்கு. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு அக்யூரேட் கேல்குலேஷன் தேவைன்னா இண்டிவிஜுவல் ரூம்ஸை தான் நீங்கள் வந்து அளவு பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரூமையும் நீங்கள் ஏரியாவை கனெக்ட் பண்ணி அந்த பேஸ்மெண்ட் ஹைட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் யூனிட் நம்மளுக்கு வந்து தெரியலை, நம்மளுக்கு வந்து அப்படி நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த கேல்குலேஷனே பண்ணிக்கோங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ரூமாக கனெக்ட் ஏன்னா இதை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணல என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து வால் குவான்டிட்டியை நீங்கள் வந்து மைனஸ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் செவர்லாம் கட்டியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் மண் போட தேவையில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிச்ச மீதி வந்துடும். ஆனால் இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மண் வந்து நம்மளுக்கு வந்து கன்சால்டேட் அவையில் கொஞ்சம் இறங்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாயில் நம்ம டிராக்டரில் கொண்டு வரதோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான யூனிட் கொண்டு வர மாட்டாங்க சரலை பொறுத்தவரைக்கும். ஸோ கொஞ்சம் குறைய தான் கொண்டு வருவாங்க. ஸோ அது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஓரளவு நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.